வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம அவர் மூவியோடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நமக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி ஆடிஷனை விட்டு வந்த விஷயத்த இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. அவங்களால போக முடியலன்ற மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் பாய் ஃப்ரெண்டும் இந்த டேட்டிங்கை பற்றி பேசுகிறாரு. இதை முடிச்சுக்கலாமான்ற மாரி லைட்டாக அவர் பேச வர ஹீரோயினியும் அதை புரிஞ்சுக்கினாங்க. ஏன்னா என் வாழ்க்கை வேறு, உன் வாழ்க்கை வேறு, இதை இப்போ சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை விட்டு ரொம்ப அழுதுன்னு தான் போகிறாங்க. ஏன்னா இவங்க கூடிய சீக்கிரம் சாக போகிறாங்கன்னும் போது இவங்களால யார் கூடயோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியல. இதை தான் ஹீரோயினி அப்போ ஹீரோ கிட்ட சொல்லின்னு இருப்பாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் சில விஷயங்களை பண்ண முடியாதுன்னு மற்றவங்க சொன்னாங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனால் ஹீரோ யார் என்ன விஷயங்களை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, நான் சொல்கிறேன் உங்களால் எல்லா விஷயங்களும் பண்ண முடியுன்ற மாரி அந்த இடத்துல ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினி ஹீரோ உத்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் வேறு இவங்களுடைய அந்த டைம் அலாரம் அடிச்சிடும். அதாவது சாப்பிட்ணுன்ற மாரி ஹீரோவுமே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமேன்ற மாரி அப்படியே அவங்கள சாப்பிட கூட்டின்னு போகிறாரு. அவங்களுமே அந்த இடத்துல சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துன்னு தான் இருக்காரு. ஹீரோ எதையும் சாப்பிட கிடையாது. அந்த இடத்துல ஹீரோயினுமே இது கொஞ்சம் வேடாக இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இதில் என்ன பேசுறதுன்னு இவங்களுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. ஹீரோயினியால் இந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியல. ஆக்சுவலி ஹீரோ கூட இருக்கும்போது அதில் ஹீரோ கிட்ட இது ரொம்ப வியர்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய டைமிங்கை நீங்கள் வச்சுருக்கிறது கொஞ்சம் வேடாக தெரியலையானும் போது ஹீரோ இதில் எதுவும் வேடாகவே எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோடைய ஷூலெஸ் கட்டி இல்லை, அதெல்லாம் அவங்க கீழே குனிஞ்சு அதை கட்டி விட ஹீரோவுக்கு ஒரு மாதிரி அது ஆகுது. அதில் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நம்ம இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். இந்த ஃபீலிங்ஸ் இது நம்ம படத்தை கெடுக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் என்னுடைய படத்தை கடைசி 5 வருஷத்துலேருந்து இப்போ அழிக்க விரும்பலை, அதால் நம்ம நார்மலாகவே இருக்கலாம்னு சொல்கிறாரு. ஹீரோனியும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் கூடிய சீக்கிரம் சாக போகிறீங்க. உங்களுடைய சாவுன்றது இந்த படத்தோடைய பப்ளிசிட்டியாக தான் அமையும். அதை நீங்கள் எப்பயும் மறந்துடாதீங்க. நீங்கள் சொன்ன கடைசி வார்த்தைகள் எப்பயுமே உங்கள் மனசில் தான் இருக்கணுன்ற மாரி இவர் சொல்கிறாரு. நீங்கள் இறந்துட்டதுக்கப்புறமும் இந்த படம் எல்லாருடைய மனசுலேயும் இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன்ற மாரி ஹீரோயினி இறந்த ரேஞ்சுக்கு அவர் பேசின்னு இருக்கேன். ஹீரோயினி அதில் கொஞ்சம் வருத்தமாகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு லீஜேஹா மேலே ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க வீட்டில். இந்த பக்கம் ஹீரோவுமே அப்படி தான், நான் அவகிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினோடப்பா இந்தமாரி டெர்மினல் பேஷண்ட்டை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி லைட்டாக இந்த பக்கம் கிளான்ஸாக காமிக்க. அடுத்த நாள் ஹீரோவை இப்போதைக்கு கூப்பிட்ருக்காங்க. அதில் ஹீரோ மீனை பார்க்க போயிருக்காரு. மீன் கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அதை டைரக்ஷன் விஷயமா பிரச்சனையா, கேமரா ஆங்கிள் டீம்லாம் அதிகமாக கொடுத்ததுனால சில பிரச்சனைன்னு சொல்லின்னு இருக்கேன். அதில் பார்த்துக்கலான்னு ஹீரோ இருக்காரு. இந்த பக்கம் பூவை காமிச்சா பூ இந்தமாரி ஹீரோயினியை பற்றி வெளியே சொல்லலான்னு இருக்காரு. அதில் ஒரு ரிப்போர்ட்டர் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி டேபிள் ரீட் நடத்தியிருப்பாங்களே, அந்த சமயத்தில் 2 ஃபோட்டோ எடுத்து வந்திருப்பாங்க. அதை அந்த ரிப்போர்ட்டர் காமிச்சு பப்ளிஷ் பண்ண சொல்கிறாரு. இந்த இடத்துல ஹீரோவுமே எல்லாரோட சேர்ந்து சாப்பிட வந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் அந்த டைம் அலாரம் அடிக்குது. ஹீரோயினுடைய டைம் அலாரம் தான் இவர் செட் பண்ணியிருப்பார். அதில் அந்த டைம் அலாரம் அடிக்கிறத பார்த்து ஹீரோயினியை கூப்பிட போகிறாரு. ஹீரோயினி அந்த இடத்துல சாப்பிட்டுக்கின்னு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களே கேமரா வச்சு அதை ஹீரோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் என்ன பேசின்னு இருக்கீங்க, நம்ம படத்தை பற்றியான்ற மாரி அவர் அந்த இடத்துக்கு வர ஹீரோயினுமே எழுந்திடுவாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினி ப்ரெட்டு சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. ஹீரோயினி தான் உங்கள் சாப்பாடான்ற மாரி கூட்டின்னு போய் ஹீரோயினிக்கு சாப்பாடு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தர ஹீரோயினி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் அவர் பார்க்கும்போது அந்த சமயத்தில் தான் டேபிள் ரீலில் நடத்தின அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க தான் இந்தமாரி ஆக்சுவலி இவங்க எடுக்கிற லவ் இன் ஒயிட் ரீமேக் ஹீரோயினின்ற மாரி அஃபிஷியலாக போஸ்ட் ஆகிடுது. அந்த இடத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டருமே ஹீரோயினியை ரொம்ப பாராட்டின்னு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோயினியும் ஹீரோ இதுக்கு என்ன பண்ண போகிறான்னு ஹீரோ தான் பார்த்துன்னு இருக்காங்க. ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக பூ கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எதுக்கு என் ப்ராமிஸ் இனிமேல் இருந்தேன், எதுக்கு அந்த விஷயத்தை ரிலீஸ் பண்ணுன்னு கேட்டால் பூ அதை நம்மளால் ஃபோனில் பேச முடியாது, மேபி நேரில் பார்த்தா பேசலான்ற மாதிரி சொல்ல. இந்த இடத்துல மிஸ் கோ கோல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஹீரோயினியை பற்றின அந்த லீக்கை பற்றி தான் பேசின்னு இருப்பாங்க. அதுக்கு வந்த சில கமெண்ட்ஸ் பற்றி இந்த பக்கம் ரிப்ளை போயின்னு இருக்கேன். அந்த சைடு அசிஸ்டன்ட் டைரக்டர் காமிச்சா இந்த பக்கம் இவங்க ஹீரோயினிக்கிட்ட சாரி கேட்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய மேனேஜர் அதிகமாக குடிச்சிருக்காங்க, அதில் சாரி கேட்க, அதால் இவங்களுக்கு டிரைவர் கிடையாதுன்னு இவங்க பேசின்னு இருக்கும்போதே ஹீரோ நான் வேணும்னா உங்களுக்கு டிரைவிங் பண்ணலாமான்ற மாரி சொல்கிறாரு. ஏன் கூட வரீங்களான்னு ஒரு ஹீரோயினிக்கிட்ட கேட்க ஹீரோயினுமே சரின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்து வேறு ஒரு டிரைவரை ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரும் எனக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. கடைசியாக ஹீரோயினி ஹீரோ கூட போகக்கூடிய ஒரு நிலைமை தான். லாஸ்ட் கான்வர்சேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இப்போதைக்கு அதை 2 பேரும் காமிச்சிக்கிற மாதிரியே தெரியல. அதில் ஹீரோமே நீங்கள் அடிக்கடிக்கு மெடிசன் அடிக்கிறீங்களே அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்னமோ ஒரு பேச்சை கொடுத்துன்னு போக ஹீரோயுமே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வியூவும் நல்லா இருக்குன்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசின்னு அவங்க காரில் போயின்னு இந்த பக்கம் மிஸ் கோவை காமிச்சா அவங்க ஜெயின்னு கூப்பிட்ருக்காங்க. யார் ஜெயின்னு கேட்டிங்கன்னா ஹீரோ
ஹீரோயினியுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவங்கக்கிட்ட ஹீரோயினை பற்றி கேட்குறாங்க. ஹீரோயினை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி மழுப்பி தான் இவங்க கொஸ்டினே கேட்குறாங்க. ஹீரோயினிக்கிட்ட இவங்க சைன் பண்ணலான்னு இருக்காங்கல்ல, அது விஷயமா கேட்க இவங்களுமே எனக்கு ஹீரோயினை பெருசாக தெரியாது, ஆனால் அவள் செமஸ்டரில் A+ மார்க் வாங்கினா, அவள் செமஸ்டரை பார்த்து பயந்து ஓடன்னு தான் அதிக பேர் சொன்னாங்க. ஆனால் அவள் செமஸ்டரில் நல்ல மார்க் தான் வாங்கியிருந்தா. A+ மார்க்குக்கு அவர் பயந்து ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ எதுக்கு அவள் போனான்னு எனக்கு தெரியல. அவள் காலேஜை விட்டு போயிட்டான்னும் போது அப்படியே இவங்க மேட்ருக்கு வராங்க. ஜெயின் மிஸ்கோ ஒரு ஏஜென்சியில் தானே இருக்காங்க. அதில் இவங்களுக்கு எதனாச்சும் வாய்ப்பு கிடைக்குமான்ற மாரி இவங்க ஏஜென்சியை ஸ்விட்ச் பண்ணுற விஷயமா மிஸ்கோ கிட்ட கேட்டால் அவங்க சிம்பிளாகவே என்னுடைய லீட்லாம் டாப் ஆக்ட்ரஸ் மேலே தான் இருக்குது, உன் மேலே கிடையாதுன்னு இவங்களை ஒரு மாதிரி அசிங்கப்படுத. அதால் இவங்க சமக்கடுப்பில் இருக்காங்க. அவங்க லீட் ஆகியோமுக்காக தான் ஜெயினை காண்டாக்ட் பண்ணியிருக்க விஷயம் ஜெயினுக்கு தெரியுது. அதிலே ஜெயின் ரொம்ப கடுப்பாகிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இந்த சைட் சியோயாங்க காமிச்சா சியோயாங் கிட்ட அவங்க அசிஸ்டண்ட் இந்தமாதிரி ஜெயின் மிஸ் கோவை பார்த்துருக்க விஷயத்த சொல்ல, அதில் இப்போதைக்கு சியோயாங் இந்த பக்கம் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது என்னன்றதை நம்ம போக போக பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு டாக்டரை காமிக்கிறாங்க. இவங்க ஹீரோயினுடைய அப்பா கூட வேலை செய்கிறாங்க. அவங்க ஹீரோயினுடைய அப்பா கூட சிரித்து பேசுகிறாங்க. ஹீரோயினை பற்றி தான் பேச வந்திருக்காங்க. ஹீரோயினி ஃபிலிமில் இருக்குது அவங்க அப்பாவுக்கு பிடிக்காதுல்ல, அதில் ஹீரோயினியை ஃப்ரீயாக விடுங்கன்ற மாதிரி அந்த விஷயமாக தான் இவங்க பேச வந்திருக்காங்க. இந்த சீனை நமக்கு இதோட கட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஹீரோயினியை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ண கடைசியாக ஹீரோயினியும் உள்ளார போய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இவங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட்லாம் வேறு ஒரு ஆளுக்கு நடந்ததாக சொல்கிறாங்க. அது க்ரூ மெம்பரில் ஒருத்தருக்கு நடந்ததாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க கிஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, லீஜே ரியாக்ட் பண்ணார்ல, அதை பற்றிலாம் அவங்க பேசின்னு இருக்காங்க. அது இவங்கன்னு சொல்ல கிடையாது. அந்த இடத்துல இருக்கிறவங்களும் அவனுக்கு மேபி அந்த பொண்ணை பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்குள்ளே வேறு என்னாச்சும் விஷயம் இருக்கலான்னு பேசிக்கிட்டு ஒருவேளை அது நீயான்ற மாரி இந்த இடத்துல கேட்க, அந்த இடத்துல இவங்களுமே நான் கிடையாது கண்டிப்பாக அதெல்லாம் இல்லைன்ற மாரி இவங்க மழுப்பிக்கின்னு இருக்காங்க. இவங்க இப்படி பேசின்னு இருக்கும்போது ஜெயின்னு இருக்காங்களே அவங்க ஹீரோயினிக்கு கால் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோ இந்த இடத்துல பூவை பார்க்க வந்திருப்பார். பூ கிட்ட அந்த ஆர்டிக்கல் விஷயமாக தான் பேச வந்திருக்காரு. அதெல்லாம் அந்த ஆர்டிக்கலை பற்றி கேட்டால் பூவுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் வருதான், அதில் இதை ரிலீஸ் பண்ணதுனால ஒரு நல்ல வியூவர்ஷிப் கிடைக்கும் தான் சொல்லிட்டு இப்போதைக்கு லீட் ஆகியோம் தான் இந்த படத்தில் நடிக்கிறத ஃபோட்டோவோட ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பற்றி சொல்ல ஹீரோவுமே இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னு இருக்காரு. இந்த இடத்துல ஜெயினை பார்க்க ஹீரோயினியும் அவங்க ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் ஃப்ரெண்டு ஜெயின் கூட கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி பேச ஜெயினும் மூவி விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை வெளியே போக சொல்லிடுறாங்க. ஃப்ரெண்டுமே போக முடியாதுன்னு தான் ஆரம்பத்தில் சொல்கிறாங்க. இருந்தாலுமே மூவி விஷயமாச்சு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே போக இந்த இடத்துல ஜெயினும் நீ எதுக்கு இப்படி பண்ணுற, நீ திரும்ப போனதுக்கப்புறம் எதுக்கு திரும்ப வந்தன்ற மாரி கேட்க அந்த இடத்துல ஹீரோயினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. சும்மா தலையை தான் ஆட்டின்னு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருக்கிற ஜெயினுமே நீ இந்தமாரி டேபிள் ரீடுக்கு வரும்போது நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். உன்னை அவ்வளோ நாள் கழிச்சு நான் பார்க்கும்போது இந்தமாரி ஒரு ஆக்ட்ரஸாக இருப்பேன்னு நினைக்கல, நீ ரொம்ப லீட் ஆக்ட்ரஸாக இருக்கன்ற மாரி இந்த இடத்துல இவங்க பேசின்னு இருக்காங்க. ஜெயினுக்கு இதிலே ஹீரோயினியை பிடிக்கலன்னு தெரியுது. ஹீரோயினுமே அவங்க பட்ட சில விஷயத்த சொல்கிறாங்க. இந்தமாரி எனக்கு போக வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்ற மாரி சொல்ல இவங்க ரெண்டு பேர் பேசுகிறது மூலயமா ஜெயினுக்கு ஹீரோயினுடைய அந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஹீரோயினுக்கு டெர்மினல் இல்னஸ் இருக்குது. இருந்தாலும் சரின்னு ரெண்டு பேருமே பேசிட்டு அப்படியே ஜெயின் வெளியே போகிறாங்க. ஜெயின் வெளியே போகும்போது ஃப்ரெண்டு ஹீரோயினை நல்லா பார்த்துக்க சொல்கிறாங்க. மூவி நடக்கும்போது நீ ஹீரோயினை பார்த்துக்கணும் போது நான் எதுக்கு அவளை பார்த்துக்கணும், அவள் தான் நான் எப்படி என்ன பார்த்துக்கணும், நான் அவளுடைய ஃப்ரெண்டாக தான் நடிக்கிறேனே தவிர வேறு எதுவும் கிடையாது. அவள் லீட் ஆக்ட்ரஸ், நான் வெறும் சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணுறேனே தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு ஜெயின் பேசிட்டு போக இந்த இடத்துல லீஜையா அவருடைய ஃப்ரெண்டு லிம் கிட்ட ஹீரோயினி எதனாச்சும் சொன்னாலா, அவள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத உங்ககிட்ட எதனாச்சும் சொன்னாலான்னு மழுப்பி கேட்கும்போது நீ இதை அவகிட்டே கேட்டுக்கோன்னு லிம்முமே காலை கட் பண்ண இந்த இடத்துல லீஜையா என்ன பண்ணுறேன்னா ஹீரோயினியோட சில டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துன்னு இருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் முழுக்கவே ஹீரோயினியோட அப்பாவுடைய நேம்னால் நிறைக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்துலேயே ஒரு லாஸ்ட்டாக ஹீரோயினிக்கிட்ட பேசியிருப்பார்ல, அதாவது இந்த படத்தில் உன்னோட இருப்புன்றதை ஒரு பப்ளிசிட்டியாக தான் யூஸ் பண்ணுறன்ற மாரி கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருப்பார். அதை யோசிச்சு இவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோயினியோட அப்பாவை பார்க்கலாம் இந்த பக்கம் ஹீரோ முடிவு எடுக்கிறாரு. இதுக்கேற்ற மாரியே அடுத்த நாள் ஹீரோயினோட அப்பாவை ஹீரோ போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல ஹீரோயினோட அப்பா கிட்ட நீங்கள் கடைசியாக என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அதாவது ஹீரோயினுடைய டெர்மினல் இல்னஸில் நான் இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறதா. நான் இந்தமாரி ஹீரோயினுடைய ஏகப்பட்ட பேப்பர்ஸை பார்த்துருக்கேன், அதாவது ஹாஸ்பிட்டல் பேப்பர், அதில் உங்கள் நேம் தான் அடிக்கடிக்கு அடிபட்டுச்சு, ஸோ மெனி நேம்ஸ் இருந்துச்சு அந்த இடத்துல, அதை நான் பார்த்தேன்ற மாரி லீஜையா சொல்கிறாரு. நீங்களே ரெஸ்பான்சிபிலிட்டியாக இல்லைன்னும் போது நான் எப்படி இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பேன், நான் இதுக்கான மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், என்னுடைய பெஸ்ட்டை என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிப்பேன்னு லீஜையா சொல்ல அதுக்கு என்னன்ற மாரி அவங்க அப்பாவும் கேட்டுன்னு இருக்காரு.
அந்த இடத்துல ஹீரோவுமே இந்தமாரி என்னால் அவளை அதிக நாட்கள் வாழ வைக்க முடியாது, இருந்தாலும் என்னுடைய படம் மூலியமாக அவளுக்கு நான் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்வேன். அதே சமயத்திலே 10 கிலோமீட்டர் கிட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் ஷூட்டை நடத்துவோம்னு சொல்கிறாரு. அவளுக்கு திடீர்னு வலிப்பு ஏற்பட்டாலும் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூட்டின்னு போயிடுவோன்னு இவர் நல்ல விதமாக பேச, இந்த இடத்துல லீஜயா மேலே ஓரளவுக்கு நம்பிக்கை வரும்போது ஹீரோயினோட அப்பாவுக்கு. கடைசி ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஹீரோயினி ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்திருப்பாங்களே, அந்த டெஸ்ட் ஷூட்டை அவர்கிட்ட தரது மட்டும் இல்லாமல் இது எங்கள் படத்தில் ஒரு பெஸ்ட் சீன், இதை கண்டிப்பாக பாருங்கன்னு அந்த பென்ட்ரைவை தர, அவருமே அவருடைய ரூமுக்கு போய் இந்த சீனை போட்டு பார்க்கலாமா வேணாவான்னு ஒரு அளவுக்கு இவர் யோசிச்சுன்னு தான் இருக்காரு. சரி சும்மா நம்ம பொண்ணு எப்படி நடிச்சிருக்கான்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இவர் அதை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதில் கண்டிப்பாக ஹீரோயினி அழகாக நடிச்சிருக்காங்க. அதை இவருமே உத்து பார்த்துன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் இந்தமாரி ஒரு டாக்டர்கிட்ட பேசின்னு இருப்பார்ல, அந்த இடத்துல என்ன பேசுனாங்கன்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டாக்டருடைய பொண்ணுக்குமே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி இவங்க சொல்கிறாங்க. இந்தமாரி ஹீரோயினி ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அவளுக்கு தான் பிரச்சனை. அவள் அடிக்கடிக்கு என்ன கேட்பான்னு தெரியுமா, வெளியே போகணுன்னு கேட்பா. ஆனால் நீங்கள் தான் உள்ளாரே அடைச்சி வைக்கிறீங்க, கொஞ்சம் நாளாச்சு அவளை வெளியே விடுங்கன்ற மாரி அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல ஹீரோயினோட அப்பா யோசிச்சு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதில் இதுக்கு மேலேருந்து ஹீரோயினிக்கு இவர் ஃப்ரீடம் தரலான்னு இருக்காரு. ஹாஸ்பிட்டலே போட்டு ஒடுக்கி வைக்க வேணான்னு முடிவு எடுக்கிறாரு. இந்த இடத்துல இப்போதைக்கு மேக்கப் டெஸ்ட் நடக்குது. அதாவது எல்லாருக்கும் மேக்கப் க்ரூ மூலியமாக மேக்கப் போட்டுன்னு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லா டீம்மேட்டர்ஸும் இப்போதைக்கு உங்கள் படம் எப்படி போக போகுதுன்ற மாரி அந்த சில விஷயங்கள்லாம் பேசின்னு இருக்காங்க. கிஃப்ட்லாம் கொடுத்து இந்த மாதிரியான சில விஷயங்களை நமக்கு காமிக்க, அதுக்கேற்ற மாரியே சியோயாங்க்கு மேக்கப் டெஸ்ட் ஷூட் நடக்குது. அதுக்கேற்ற மாரியே அவங்கள ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. ஹீரோயினுமே அதுக்கு தான் ரெடி ஆகுறாங்க. ஹீரோயினி அந்த இடத்துல உட்காந்துன்னு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்க, ஏன்னு ஹீரோயினி கேட்கும்போது உங்கள் முகம் ரொம்ப பிளெயினாக இருக்குது, நீங்கள் பாருங்கன்ற மாரி அந்த இடத்துல அவங்க சொல்லின்னு இருக்கேன். ஹீரோயினி இதை கேட்டுன்னு தான் இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி தான் ஜெய் இன்னுமே இருப்பாங்க. ஹீரோயினி கடைசியாக டைம் அலாரம் அடிக்குது, அதை ஒரு டேப்லெட் போடணுன்னு ஹீரோயினி அதை டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளார வந்து டேப்லெட் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ளார ஜெயின் வரது மட்டும் இல்லாமல் நீ என்ன டேப்லெட் எடுக்கிறே, இது என்ன டேப்லெட்டுன்னு கேட்க, பின்னாடி திருப்பி பாருன்னு சொல்ல அது விட்டமின் டேப்லெட்டுன்னு தெரிய வருது. ஆக்சுவலி ஹீரோயின் எடுக்கக்கூடிய எல்லா டேப்லெட்டுக்கும் பின்னாடி இப்படி ஒரு நேம் டேக்கை ஒட்டி வச்சுட்டாங்க. அதில் ஹீரோயின் இப்போதைக்கு விட்டமின் டேப் தான் எடுக்கிறாங்கன்னு இந்த ஜெயின் நினச்சிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜெயினும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜெயினுக்கு இன்னும் ஹீரோயின் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. இதெல்லாம் கேட்ட சியோயாங் பாத்ரூம்லேருந்து வெளியே வராங்க. சியோயாங் தனியாக ஒரு விஷயம் யோசிச்சுன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்கும்போது இப்போதைக்கு பூ இருக்கார்ல, இந்த படம் விஷயமா இந்தமாரி எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறதா சொல்லியிருந்திருப்பார். அந்த இடத்துல இந்தமாரி எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே ஒருத்தர் பார்க்காத சமயத்தில் பார்த்துக்கின்னு தான் இருக்காங்க. இந்தமாரி இவங்க 2 பேருக்குள்ளார ஒரு விஷயம் போயின்னு இருக்குது. அதுக்கு நடுவில் ஹீரோயினி இந்தமாரி வெளியே போயிடுவாங்க ஃப்ரெஷ் ஏர் வேணும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல எல்லாருமே அவங்க படத்தை பற்றி தான் பேசின்னு இருப்பாங்க. இந்த படம் சக்ஸஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு அதுக்கு சேர்ஸ் அடிக்கிறது, மற்றவங்க இந்தமாரி ஃபன்னாக ஆக்சுவலி இந்தமாரி டின்னர் டைமில் என்ன பேசுவாங்களோ அந்தமாரி இவங்க படத்தை பற்றி ஃபன்னாக பேசின்னு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோமே எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு எழுந்து போக, இந்த இடத்துல ஹீரோயினி ஹீரோ கடைசியாக சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்க்குறாங்க. கடைசியாக உங்கள் அப்பா கால் பண்ண, இந்தமாரி உங்கள் அப்பா நீ ஹாஸ்பிட்டலுக்கு கடைசியாக ஒரு வாட்டி வந்து செக்கப் எடுத்துன்னு போ, இந்தமாதிரி நீ ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உனக்கு செக்கப் தேவைப்படுது, கடைசியாக ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்ல, இவங்க அப்பா என்ன சொல்கிறான்னு ஹீரோயினிக்கு புரியல. கடைசியாக அவங்க அப்பாவும் காலை கட் பண்ண, அந்த இடத்துக்கு யோன்வோ வராரு. இவர் தான் புது கேமராமேனாக இருக்க போகிறாரு இவங்க டீமுக்கு. ஏன்னா கேமராக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த யோன்ஹோ வேறு யாரும் கிடையாது, நம்ம ஆரம்பத்திலே இவரை பார்த்துருப்போம். ஹீரோயினுடைய ஃபர்ஸ்ட் லவ் தான் இந்த யோன்ஹோன்றது. அவர் இந்த இடத்துல வந்திருக்காரு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோயினியோட பேச்சு கொடுத்துன்னு இருக்கேன். ஹீரோயினியும் பேச்சு கொடுத்துன்னு இருக்காங்க. அந்த இடத்துல உங்களை சந்திச்சாலும் ரொம்ப சந்தோஷம் போது அந்த இடத்துல யோன்வோ என்ன கேட்குறான்னா, நீங்கள் எதுக்கு திரும்ப வந்தீங்க, நீங்கள் போயிட்டதுக்கப்புறம் எதுக்கு வந்தீங்கன்னும் போது அந்த கேள்விக்கு ஹீரோயினி ஆன்சர் பண்ணுறதுக்குள்ள லீஜயா வந்து நான் இவங்கக்கிட்ட தனியாக பேச முடியும் பேசலாமான்ற மாரி அந்த இடத்துல யோன்ஹோ கிட்ட கேட்க, யோன்ஹோவும் சரி என்னுடைய நம்பரை நோட் பண்ணிக்கோங்கன்னு ஹீரோயினிக்கிட்ட அவர் நம்பரை தந்துட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இவருக்கு ஒன்றும் ஹீரோயினி மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் ஹீரோயினி ஒரு மாதிரி சிரிச்சிங் தான் பார்க்குறாரு. சரி இந்த இடத்துல லீஜையா ஹீரோயினியை தனியாக கூட்டின்னு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதான் அந்தமாரி அவன் உனக்கு தெரியுமான்ற மாரி கேட்க, அந்த இடத்துல இவங்களுமே அவன் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் தான் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, அவனுக்கு அதை பற்றி தெரியுமான்னு கேட்குறாரு. டெர்மினல் இல்னஸை பற்றி தான். ஹீரோயினுமே அவனுக்கு அதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கிறதுனால மேபி தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஹீரோ வந்து நான் சொன்னதில் என்னாச்சு தப்பாகிடுச்சான்ற மாரி கேட்டுருக்கேன். அந்த இடத்துல ஹீரோயினி நீங்கள் ரொம்ப ஆர்ஷாக அந்த விஷயத்த சொல்லிட்டீங்கன்ற மாரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் அழுகிறீங்களான்னு ஹீரோயின் கிட்டே கேட்க, ஹீரோயினி நான் இப்படி ஒரு ஃபேமஸான டைரக்டர் முன்னாடி அழுவேன், நான் லீஜையா முன்னாடி எப்பயுமே அழுக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. கடைசியாக அந்த சில விஷயங்கள் பேசியிருப்பாங்களே அதை பற்றி தான் அந்த இடத்துல சொல்லின்னு இருக்காங்க.
இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமாக பேசின்னு இருக்கேன். இதை அந்த சைட்லேருந்து பூ, சியோயாங் இவங்க 2 பேருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. சியோயாங் அதை பார்த்து கடுப்பாயி அந்த இடத்த விட்டு போக, பூவுமே என்ன ஆச்சுன்னு பார்த்துன்னு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோவும் திரும்ப டின்னர் பிளேஸ்க்கு வந்து திரும்ப உட்காந்து பேச ஆரம்பிக்க, அந்த இடத்துல ஹீரோ கிட்ட சியோயாங் புகுர்க்கமான ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஹீரோ லவ்வை பற்றி என்ன நினைக்கிறாரு, அந்த லவ் ஃபீலிங்ஸை பற்றி கேட்க, ஹீரோ எனக்கு அது சரியாக தெரியலன்னு சொல்ல, அந்த கேள்வியை கேட்டோடனே ஹீரோயினி எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதில் சியோயாங்கும் எனக்கும் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மழுப்பிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு சியோயாங்கும் போயிடுவாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்துச்சி போயிடுறாரு. ஹீரோ பின்னாடி பூவுமே எழுந்துச்சி போக, இந்த இடத்துல சியோயாங் ஹீரோயினிக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க தான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி ஃப்ரெஷ் ஏர் வாங்கும்போது அந்த இடத்துக்கு சியோயாங் வந்து ஹீரோயின்கிட்ட என்னமோ ஒரு விஷயத்த கேட்குற மாரி காமிக்க, இந்த இடத்துல பூ வந்து ஹீரோயினிக்கும் ஹீரோவுக்கும் உள்ளார என்ன போகுது, அவன் உன்னை காதலிக்கிறாளா இல்லை நீ அவளை காதலிக்கிறியான்ற மாரி ஒரு கொஸ்டின் கேட்க, அந்த இடத்துல ஹீரோ அப்படிலாம் கிடையாது, நாங்கள் சும்மா ஷூட்டிங் டெஸ்ட் விஷயமாக தான் பேசின்னு இருந்தோன்னு மழுப்பேன். இந்த இடத்துல சியோயாங் என்ன கேட்டாங்கன்ற விஷயத்த இப்போ தான் காமிக்கிறாங்க. அதாவது அது உண்மையான்னு கேட்குறாங்க. அதாவது நீ இறக்க போறிய அது உண்மையான்ற மாரி ஹீரோயினி கிட்ட கேட்க, ஹீரோயினி இது எப்படி உங்களுக்கு தெரியுன்ற மாரி ஒரு ஷாக்கிங்கில் அவங்கள பார்க்க, அதோட டோட்டலாக இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் அவசரமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஆஃப்ரன் கைஸ்.